ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஜூலை மாதம் 10 வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஜெபம் பண்ணுங்கள். 65 சங்கீதம் 2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாம் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். அவர் மேல் அன்பு செலுத்தி பயபக்தியோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். மனதை திறந்து அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்பதோடு நில்லாமல் அதற்கு பதிலளிக்கவும் செய்வார். ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் தேவனோடு ஆழமான ஐக்கியம் கொள்ளுகிறோம். அந்த ஐக்கியம் நம் ஆத்துமாவுக்கு இன்பம் தரும் மகிழ்ச்சியான ஐக்கியம். கர்த்தரோடுள்ள உறவையும் ஐக்கியத்தையும் ஜெபத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்கள் பிரச்சனைகளால் தாக்கப்படும் போது நிலை தடுமாறுகிறார்கள். சில வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பாருங்கள். ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவனை ஒரு கிறிஸ்தவ மாணவன் ஈவு இரக்கமில்லாமல் வெட்டி கொன்று உடலை கூறு போட்ட சம்பவம் நடந்தது. கிறிஸ்தவ மாணவனுடைய தாயாரும் தகப்பனும் மருத்துவர்கள்தான். பத்திரிகையிலே அவனுடைய தாயார் கொடுத்த பேட்டியில், பத்திரிகைகள்தான் என் மகனை கெட்டவனாய் சித்தரிக்கின்றன. நாங்கள் ஆலயத்திற்கு போக மாட்டோமே தவிர கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்தான். என் மகனும் அப்படித்தான் என்றார்கள். இதை வாசித்த போது மிகுந்த வேதனையாயிருந்தது. பாருங்கள், கிறிஸ்தவ டாக்டர்களுக்கு ஆலயம் போகக்கூட நேரமில்லை. ஞாயிற்றுக்கிழமையும் அவர்களை தேடி நோயாளிகள் வருகிறபடினால் அவர்களுக்கு சேவை செய்ய போய் கர்த்தரை தேட முடியவில்லை. விளைவு பயங்கரமான கொலையும் கோர்ட்டும் வழக்கும் விசாரணையும் பலவிதமான நெருக்கங்களும் ஏற்பட்டு விடுகின்றன. கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இறக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஏசாயா 58 13-14 இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கை குறித்து வாசித்து பாருங்கள். அவர் இரவும் பகலும் ஊழியம் செய்தார். அநேகர் அவரை தேடி வந்து சந்திக்க வாஞ்சையாயிருந்தார்கள். ஆனால் இயேசுவோ ஊழியத்தை பார்க்கிலும் பிதாவுக்கே அதிக முக்கியத்துவம் தந்து அவர் சமூகத்தை தேடினார். தனிமையாய் வனாந்தரத்திற்கு சென்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 5 15-16 தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மிக முக்கியமான காரியம் ஒன்று உண்டென்றால் அது ஜெப வாழ்க்கை வாழ்வதே. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அமர்ந்து அவரை துதியுங்கள், போற்றி புகழுங்கள் மற்றும் நன்றி செலுத்துங்கள். அது உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாக்கும், உங்கள் ஆவியை கலிகூர பண்ணும். இன்றைய நினைவிற்கு 115 சங்கீதம் 17-18 மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 41 மற்றும் 42 மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16 22-40 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.